السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. لا إله إلا الله محمد رسول الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد بالقلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوة الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، وقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் புகழும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் இணை துணையற்ற உருவமற்ற யாரையும் பெற்றெடுக்காத யாராலும் பெற்றெடுக்கப்படாத வணக்கத்திற்கு தகுதியான ஒரே நாயன் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் இப்போ உலகில் மனிதர்களை புனிதர்களாக்கி சுவனவாதிகளாக மக்களை அடையாளம் காட்டி துனியாவில் நமக்காக வேண்டி மன்றாடி மறுமையில் நமக்காக பிரார்த்திக்க காத்திருக்கும் நம் இறைவனும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றும் உண்டாகட்டுமாக. நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நியத்துடன் உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்தெந்த கர்மங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை விதித்தார்களோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கவும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்தெந்த கர்மங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுமாறு எச்சரித்தார்களோ அவைகளை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. சங்கை பொருந்திய இஸ்லாமிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் தற்பொழுது இருக்கும் மாதம் ரபியுல் அவ்வல் என்ற மாதம். இந்த மாதத்திலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் பிறந்தார்கள், அதே போல் மறைந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நான் நினைக்கிறேன், இந்த கொஞ்சம் நாளாக நிறைய விடயங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற திருமிதி இமாமுடைய ஹதீஸ் கிதாபில் இருந்தும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், குடும்பத்துடன் நடந்து கொண்ட விதங்கள், அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய அடையாளங்கள், அந்நிய மதத்தவர்களாக இருந்தாலும் யூதர்களாக இருந்தாலும் அவர்களுடன் நடந்த விதங்கள், எதிரிகளை மன்னித்த விதங்கள், மற்ற மனிதர்களிடத்தில் பாசமாக நேசமாக நடந்து கொண்டவைகள், இவைகளை எல்லாம் நான் நினைக்கிறேன் நீங்கள் நிறைய படித்திருப்பீர்கள், நிறைய கேட்டிருப்பீர்கள். இன்றைய குதுபாவிலே நாம் கொஞ்சமான சுருக்கமான நேரம், இன்றைய குதுபா 7 பரீட்சை இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதினால் திணைக்களத்துடைய கட்டளை கொஞ்சம் நேர காலத்துடன் குதுபாவை முடிக்க சொல்லி இருக்கும். அந்த வேண்டுகோளை இணங்கி பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய வேண்டுகோளை இணங்கி இன்ஷா அல்லாஹ் சுருக்கமான குதுபாவை இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் ரஹ்மத்தை செய்வானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் அவர்களுடைய போதனைகளை நாம் கேட்டு நடக்கிறோம். அவர்கள் இல்லாவிட்டால் நமக்கு இந்த தீனுல் இஸ்லாம் இல்லை, அவர்கள் இல்லாவிட்டால் எங்களுக்கு குர்ஆன் இல்லை, அவர்கள் இல்லாவிட்டால் இந்த தொழுகை இல்லை. சொல்லப்போனால் அவர்கள் இல்லாவிட்டால் நான் மிம்பரிலும் நீங்கள் இந்த பள்ளியிலும் கூட இல்லை. ஆக அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய நன்றி கடன் என்ன? அவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய மரியாதை என்ன? அவர்களுக்காக வேண்டி நாம் செலுத்த வேண்டிய நன்றியை எவ்வாறு செலுத்தலாம் என்று பார்த்தால், நாம் என்றும் செய்ய வேண்டிய, அவர்களை புகழ்வது அதெல்லாம் சரி, என்றும் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. அது என்னவென்றால் அன்னார்கள் மீது அதிகமாக ஸலவாத்தை ஓதுவது. ஸலவாத்தை ஓதுவது என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையாக்கிய, கடமையாக்கிய ஒரு விடயம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ் சொல்லும் வார்த்தையை பாருங்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் ஸலவாத் சொல்கிறார்கள். முஃமின்களே, நீங்களும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை போடுகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஐவேளை தொழுகிறோம், நோன்பை பிடிக்கிறோம், ஜகாத்தை கொடுக்கிறோம், இதர அமல்களை, ஹஜ் உம்ராக்களை செய்கிறோம். எந்த ஒரு அமலுக்கும் அல்லாஹ் நானும் ஹஜ் செய்கிறேன், நீங்களும் ஹஜ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நானும் தொழுகிறேன், நீங்களும் தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நானும் ஜகாத்து கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான். அல்லாஹ்வுக்காக நாம தான் தொழுவோம் இல்லையா? உலகத்தில் எந்த அமலையும் அல்லாஹ் செய்வதாக சொல்லவில்லை. ஒரே ஒரு அமலை மட்டும் அல்லாஹ்வும் செய்கிறான், அவனுடைய அமலர்களும் செய்கிறார்கள். முஃமின்களே, நீங்களும் செய்யுங்கள் என்று குர்ஆனில் கட்டளை போடப்பட்ட ஒரே அமல் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் சொல்லப்படக்கூடிய ஸலவாத்தும் ஸலாமும். அதனால்தான் நாம் ஐவேளை தொழுகையில் அத்தஹியாத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் ஸலவாத் சொல்லாவிட்டால் எங்களுடைய தொழுகை பாத்திலாகிறது. நான் இப்போ ஓதக்கூடிய குத்பா, அந்த குத்பாவிலே அரபியிலே நான் ஓதும்போது முதலாவது
குதுபாவிலும் இரண்டாவது குதுபாவிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் ஸலவாத் சொல்லாவிட்டால் ஏக குதுபாவும் பாத்தில், உங்கள் எல்லா குதுபாவும் பாத்தில். ஒரு ஜனாசாவை சுமந்து வந்து பள்ளியிலே வைத்து ஜனாசாவுடைய தொழுகையை தொழுவிக்கும் போது முதலாவது தக்பீருக்கு பின்னால சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். இரண்டாவது தக்பீருக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் ஸலவாத் ஓத வேண்டும். ஓதாவிட்டால் ஜனாசா தொழுகை பாத்தில். நாம் யோசிக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டங்களுக்கும் பட்ட தியாகங்களுக்கும் பல பிரச்சனைகளை மேற்கொண்டு இந்த உம்மத்துக்கு பதுவா செய்யாமல் இந்த உம்மத்துக்கு துஆ செய்து அவ்வளவு பட்ட தியாகங்களுக்கு நாம் செய்யும் ஒரே பரிசு, ஒரே நன்றிக்கடன் ஒன்றே ஒன்றுதான். அவர்கள் மீது நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்தும் ஸலாமும் தான். ஸலவாத்தை ஓதக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஸலவாத்தை யார் அதிகப்படுத்திக் கொள்கிறார்களோ, அதிகமாக ஸலவாத்தை சொல்கிறார்களோ, அந்த ஸலவாத்துகளுடைய பிரதிபலன் என்ன நடக்கும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது, மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன், என் மீது ஒருவன் ஒரு தடவை ஸலவாத்தை சொன்னான், ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, அவன் மீது அல்லாஹ் தஆலா 10 தடவை ஸலவாத்தை சொல்கிறார். இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, ஒருவன் என் மீது ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் என்று சொன்னால், ஒரு ஸலவாத்தை சொன்னால், அவனுக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவனுடைய 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 தரஜாக்களை உயர்த்துகிறான், 10 ரஹ்மத்துகளை அவனுக்கு கொடுக்கிறான். ஒண்ணுக்கு 10 அல்லாஹ் ஸலவாத்தை சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு இந்த பாக்கியங்களை கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நாட்களில் மிகச் சிறந்த நாள் என்ன தெரியுமா? இன்ன அஃதல அய்யாமிக்கும், உங்கள் நாட்களில் சிறந்த நாள் யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த நாளில் என் மீது அதிகமாக ஸலவாத்தை சொல்லுங்கள் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சொல்லும் ஸலவாத்துகளும் நீங்கள் சொல்லும் சலாம்களும் என் மீது எடுத்து காட்டப்படுகிறது என்றதும் சஹாபிகள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் மரணித்து உங்களுடைய உடம்பு இல்லாமலாகி அழுகி உக்கி போனதன் பின்னாலும் நாம் சொல்லும் ஸலவாத்துகளும் சலாம்களும் உங்களுக்கு எத்தி வைக்கப்படுமா என்று கேட்டதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமதியிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிமார்களுடைய உடம்பை மண் தின்பது, மண் அதை அழித்து விடுவது, மண்ணுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறார். நபிமார்களுடைய உடம்பை மண் தின்பது மண்ணுக்கு ஹராம். சஹீஹ் முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. மிஅராஜுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரத்து பி மூஸா, மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபருக்கு பக்கத்தால் நான் நடந்து சென்றேன். வஹுவ யுஸல்லி காயிமன், அவர்கள் கபரிலே நின்ற வண்ணம் தொழுது கொண்டிருப்பதை நான் கண்டேன். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். நபிமார்களுடைய உடம்பை மண் தின்பதை அல்லாஹ் மண்ணுக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறார். ஆக நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துகளும் சலாம்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. நம்முடைய மாளிகாவத்தை பள்ளிவாசல் மாத்திரமல்ல, உலகத்தில் இன்று பல பள்ளிவாசல்களிலே பார்க்கலாம். நீங்கள் பள்ளிக்கு நேரத்துடன் வந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், பாங்கு சொல்வதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க என்ற ஒரு ஸலவாத்து சொல்லப்பட்டது. எதற்கு தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக. ஸலவாத்து சொல்லப்படக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் அதிகமாக ஸலவாத்தை சொல்லுங்கள் என்பதற்காக உங்களுக்கு ஞாபகம் ஊட்டப்படுகிறது.
உலகத்திலே யாரெல்லாம் அதிகமாக ஸலவாத்துகளை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் பாக்கியத்தை பாருங்கள். முடியுமானவர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகமாக ஸலவாத்தை ஓதிக்கொள்ளுங்கள். இடம், காலம், நேரம், அளவு சொல்லப்படாத அமல்கள் ஒன்றுதான் ஸலவாத். அல்லாஹ்வை திக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுவது, இஸ்திக்பார் செய்வது, இவைகள் எல்லாம் இடம், காலம், அளவு சொல்லப்படல. இஸ்திக்பார் எவ்வளவு செய்யலாம், திக்ர் எவ்வளவு செய்யலாம், அதே போல குர்ஆனை எவ்வளவு ஓதலாம், அதே போலதான் ஸலவாத்தையும் எவ்வளவு ஓதலாம். 100 ஓதுவதா 100ஐ விட அதிகரித்தாலும் நல்லதுதான். 200 ஓதுவதா 200ஐ விட அதிகரித்தாலும் நல்லதுதான். 300 ஓதுவதா 1000 ஓதுவதா? நீங்க எப்படி சொல்றீங்க? 100 ஓதலாம் 200 ஓதலாம் என்று எப்படி சொல்றீங்க? உபய் இப்னு கஅப் என்ற ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களோட பேர்ல ஸலவாத் ஓதுகிறேன் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு ஓதுறீங்க? ஏக ஒரு நாளை 3ஆ பிரிச்சு 3ல 1 ஓதுறேன். 3ல 1. அப்ப ஒரு நாளை நல்லா கவனிங்க. ஒரு நாளை 3ஆ பிரிச்சு 3ல் ஒரு பகுதி உங்களோட பேர்ல ஸலவாத் ஓதுறேன் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்லணும்? ஒரு நாளை 3ஆ பிரிச்சு 3ல 1ன்னா எவ்வளவு நேரம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்லது இன்னும் அதிகமாக ஓதினாலும் நல்லது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பலவிதமாக பதியப்பட்ட ரிவாயத் செய்யப்பட்ட ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், 3ல 2 ஓதினா, அப்ப 3ல 2 ஓதினா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுவும் நல்லது, இன்னும் அதிகமாக ஓதினாலும் நல்லது. உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நாள் முழுக்க உங்களோட பேர்ல ஸலவாத் ஓதுகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதும், அப்ப பாருங்க, ஃபர்லான அமல்களை முடிச்சாச்சு, மற்ற வேலைகளை செஞ்சாச்சு. இந்த நேரம் வாங்கிடுங்க ஸலவாத் ஸலவாத். அவர் சொல்றார், நான் ஓதிக்கொண்டே இருப்பேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு வாழ்க்கையில இனிமேல கவலை என்ற ஒன்றே வராது. நாங்க அதான் யோசிக்கிறோம். கவலை, கடந்த காலத்தை பற்றிய கவலையும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்ற பயமும் கவலையும் மனசாட்டி படைக்குது இல்லையா? கவலைதான் ஒரு மனிதனை நோயாளியாக்குறதும் கவலைதான், ஒரு மனிதனை கட்டிலுக்கு கொண்டு போறதும் கவலைதான். எல்லாம் கவலைதான், கவலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தாடி முடி, தலைமுடி எவ்வளவு இருக்கும்? காதுடைய சுனை வரை இருக்கும். ஜட வச்சிருப்பாங்க. ஷமாயிலுல் முஹம்மதியாவுல முதலாவது ஹதீஸ் என்ன தெரியுமா? பதியப்பட்ட ஹதீஸ் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட உருவ அடையாளங்கள் எவ்வாறு இருந்தது என்று சொல்லி போட்டு சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க. வஃபாத்தாகும் போது அவங்களோட தலையில தாடி முடியில 20 முடி கூட பழுத்திருக்கவில்லை. சஹாபிகள் அதை எண்ணி வச்சுக்கிறார். அவரவரை கூப்பிட்டு சஹாபிகள் அபூபக்கர் எல்லாம் உங்களோட நல்ல எவ்வளவு முடி பழுத்திருந்தது கேட்டா அவங்க அதை சொன்னதில்லை. உமர் எல்லாம் கேட்டா சொன்னதில்லை. ஜாபிர் எல்லாம் கேட்டாலும் சொன்னதில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடி, தாடி முடியில் மொத்தமாக 20 முடி கூட பழுத்திருக்கவில்லை. திர்மிதி இமாமுடைய அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியாவுல இந்த ஹதீஸை பதிவு செய்றாங்க. விஷயம் என்ன தெரியுமா? ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கதி சிபுத உங்களோட தலைமுடி கொஞ்சம் பழுத்து இருக்குதே அரசு, கொஞ்சம் பழுத்து இருக்குதே அரசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? சய்யபத்னி ஹூத் வல் முர்ஸலாத் வல் வாக்கியா. ஹூத் என்ற சூராவும் முர்ஸலாத் என்ற சூராவும் வாக்கியா என்ற சூராவும் என் தலைமுடியை பழுக்க வைத்தது.
சூரா தலைமுடியை பழுக்க வைக்குமா? அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. என்ன தெரியுமா? அந்த சூறாக்களில் எல்லாம் மறுமை நாளை பத்தி தான் கூடுதலாக பேசுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை வந்திருக்குது. என்ன தெரியுமா? என் கவலை என்ன தெரியுமா? மறுமை நாளில் என் உம்மத்து கஷ்டப்படுவார்களே, அதை நினைச்சு கவலைப்பட்டுதான் என் தலைமுடி வழுக்குதுட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹூத் என்ற சூறாவும் முர்சலா என்ற சூறாவும் வாக்கியாவும் என் தலைமுடியை பழுக்க வைத்தது. என் உம்மத்து நாளை மறுமை நாள் என்ற கொண்டாட்டி என்ற புள்ளுக்குட்டிகள் என்ற குடும்பத்தார்கள் மறுமை நாள் கஷ்டப்படுவாங்க என்று ரசூலுல்லாஹ் கவலைப்படல. என் உம்மத் மறுமை நாளில் கஷ்டப்படுவார்களே என்று நினைச்சு கவலைப்பட்டு தான் என் தலைமுடி தாடி முடி பழுத்திருச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கவலை இருக்கிறதே. ஒரு மனுஷன் அவசரமாக முடிகளை நரைக்க வைக்கும், மனிதனை நோயாளியாக மாற்றுறது எல்லாம் கவலைதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க ஒரு நாள் முழுக்க ஏழு பேர்ல ஸலவாத் ஓதுறீங்களா, வாழ்க்கையில இனிமேல் உங்களுக்கு கவலை என்ன ஒன்றே வராதுன்னா சொல்லி போட்டு சொன்னார்கள், உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்றார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் ஸலவாத்தை அதிகமாக ஓதுங்கள், அதிகமாக ஓதுங்கள், முடிந்த அளவு ஓதுங்கள். உலகத்துல ஒருத்தரை பார்த்து நாங்க கஞ்சன் என்று சொல்லக்கூடாது. கஞ்சன் என்று சொல்றது ரொம்ப தப்புங்க. கஞ்சன் என்ன, லோபியன் அப்படின்னு சொல்லுவாங்க. லோபையாங்குவாங்க அல்லது பலவிதமா பேசுவாங்கல்ல. லோப குடிச்சவன் கொடுக்கவே மாட்டேங்கிறான் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பணத்தை வச்சு கொண்டு ஒரு மனுஷன் கொடுக்காம இருந்தா அவங்களுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? பகீல், கஞ்சன், லோபை என்று சொல்லுவோம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பகீல், உலகத்துல கஞ்சன் யாரு தெரியுமா? லோபை யாரு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் பேர் கேட்கும் போது யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் தான் கஞ்சன் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிச்சு பார்க்கணும் நாங்க இதெல்லாம். ஏன் அல்லாஹ் இப்படி சட்டம் போட்டு வச்சிருக்கிறான் தெரியுமா? இந்த ரசூல் பட்ட கஷ்டத்துக்கு ஏதாவது செய்யப்பா, நீங்க ஏதாவது செய்யப்பா, ஸலவாத் சொல்லி ஓதுங்கப்பா. அதனாலதான் அல்லாஹ் சொல்ல, நானும் ஸலவாத் சொல்கிறேன். நானும் இன்னல்லாஹ, அல்லாஹ் ஸலவாத் சொல்றாங்கப்பா, நீங்களும் ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய மலக்குகள் ஸலவாத் சொல்றாங்க, நீங்களும் ஸலவாத், மூமின்களே ஸலவாத் சொல்லுங்க. வஸல்லிமு தஸ்லீமா, சலாம் சொல்லுங்க, நிறைய சலாம் சொல்லுங்க. குதுபா முடிகிற டைம் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். உலகம் இருக்குது, உலகம் மறுமை நாள் நெருங்கி உலகம் ஒரு நாள் அழியும். உலகம் அழியும். இதை முஸ்லிம்கள் தான் இவ்வளவு காலம் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சொல்லி இருந்தோம். இப்ப சயின்ஸ் சொல்லு, உலகம் அழியும் ஒரு நாள் வருவான். அவங்க 2000 சொன்னாங்க. 2000 உலகம் அழிஞ்சிடும் வேண்டாம். 2020 ஆயிடுச்சு. 26 போய் போட்டு இல்லையா? 22 அழியும் வேண்டாம். ஒவ்வொரு வருஷம் சொல்லி இருக்கிறார். சில பேர் பயந்து இருக்கிறார். சயின்ஸை நம்புற அல்லாஹ் ரசூல் சொல்றதை நம்பாட்டியும் சயின்ஸை நம்புறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களே. அழியும் என்றார். இது எங்களுக்கு பிறந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு தெரியும். நீங்க சயின்ஸ் இப்பதானே படிச்சு நம்புறீங்க. நாங்க பிறந்த காலத்துல இருந்தே உமா அப்பா எங்களை தாலாட்டு பாடும் போதே அந்த தாலாட்டு பாட்டிலே உலகம் இருக்கிறது, ஒரு நாள் அழியும் என்றதை எங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்துட்டாங்க. அல்லாஹ் சொல்லி தந்தாங்க. நாங்களும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் அவங்க ஆற்றால பின்னால் எழுதி வச்சிருக்கிறாங்க, ஜீசஸ் இஸ் கமிங் சூன். எஸ், உண்மைதான், ஜீசஸ் வருவார். ஆமா, நாங்களும் ஒரு வெயிட்டிங் இல்லையா? நாங்களும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஏன்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார். உண்மை பொய்யா? எங்கள் எல்லாருக்கும் தெரியும், உலகம் அழியும், அழிந்தே ஆகும். எதை சொல்லி கொண்டு வந்து எதை சொல்றீங்க? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஸலவாத் அதிகமா ஓதுங்க. ஸலவாத் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். உலகம் அழிந்தா எல்லாம் அழியும். மனிதர்கள் அழிவார்கள், மலக்குகள் இல்லாமல் போயிடுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வருவாங்கல்ல, அவங்களும் மரணித்து விடுவார்கள். சொல்ல போனால் கடைசி சூரூதிய இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் மூத்தா போயிடுவாங்க. அப்பதான் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம்,
லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். இன்னைக்கு யாருக்குப்பா ஆட்சி யாருக்கு உத்தரவே இல்லை. அப்படியா? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் ஆட்சி, வேற யாருக்கும் ஆட்சி இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப விஷயம் என்ன தெரியுமா? உலகம் அழிந்தால் எல்லா அமலும் அழியும். பள்ளிவாசலில் பாங்கு சொல்ல யாரும் இருக்க மாட்டார்கள், தொலை யாரும் இருக்க மாட்டார்கள், இதர அமல்களை செய்ய யாருமே இருக்க மாட்டார்கள். எல்லா அமலும் அழியும். ஆனால் ஸலவாத்து அழியாது. என்ன அல்லாஹ் சொல்றாங்க, நான் ஸலவாத்து சொல்லுகிறேன். அப்ப உலகம் அழிந்தால் எல்லா அமலும் அழியும். அல்லாஹ் சொல்லுகிறார், நான் ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? அப்ப உலகம் அழிந்தால் எல்லா அமலும் அழியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து மட்டும் நடந்து கொண்டே இருக்கும். நான் இதெல்லாம் சொல்றது என்ன தெரியுமா? அதனுடைய பெருமதியை நாம் விளங்கிக்கிறோம். ஸலவாத் அறிவிமா ஒரு வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லுங்க, அதிகமாக ஸலவாத் ஓதுங்க. கவலை இல்லாமல் வாழலாம், கஷ்டம் இல்லாமல் வாழலாம். அல்லாஹ் ரிஸ்கை விஷாலமாக்கி தருவான். எனவே இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் படித்த பாடங்களில் ஒன்றாக அதிகமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதுவோம். அப்படிப்பட்ட நல்ல முஃமின்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. பாவங்களை மன்னித்து அருள்வாயாக, விலைகளை பொறுத்து அருள்வாயாக. நல்லவர்களாக ஸ்ரீதேவிகளாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த இந்த புனிதமான மார்க்கத்தை மதித்து கண்ணியப்படுத்தி இறைவா உன்னை வணங்கி இபாதத்துகளை செய்து உன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீதும் விட அன்பு வைத்து அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகளை ஓதும் தௌஃபீகை நமக்கு நஸீபாக்கி தந்தருள்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா